சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் உன் மேல காத்திட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன மறந்த நல்ல வேலை, யாரையுமே காணல. எல்லாரும் நேரத்துக்கு அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்த வேலைய சிறப்பா பாத்திர வேண்டியதுதான். இந்த நேரத்துக்கு இந்த ப்ரோ சந்தியா ரூம்பு கிட்ட போயிட்டாரு. அவர் பாக்குற பார்வையே சரியில்லையே, என்னவா இருக்கும்? யார் நேரத்துக்கு கதவை தட்டுறது? மாமாவா இருப்பாங்களா? வேற யாரா இருந்தாலும் உள்ள வந்துருவாங்களே. மாமாவா தான் இருக்கும். இப்ப தானே போனாரு, திரும்பவும் வந்துட்டார் போல இருக்கே. யார் அது விடாம தட்டிக்கிட்டே இருக்கிறது? மாமானா ரூமுக்குள்ள வந்திருப்பாரே. யாரு யாரு? கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. நீங்களா ஆதி மாமா? நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஓ, இந்நேரத்துக்கு நீ என்ன எதிர்பார்க்கலையோ? ஆமா, நீ அந்த மாமனெல்லாம் எதிர்பார்த்திருப்ப. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். நீங்க ஏன் இந்நேரத்துக்கு என்ன பார்க்கணும்? நீங்க பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு மாமா, வெளியே போங்க. என்னது, நான் வெளியே போகணுமா? உனக்காக நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சந்தியா. நேற்று வந்தவன் உன்னை அசால்ட்டா நாளைக்கு காலையில கல்யாணம் பண்ணி கொத்திட்டு போயிடுவான். நான் நக்கிட்டு போகணுமா? விட மாட்டேன் சந்தியா. நான் எதுக்காக இங்க வந்தனோ அதை முடிக்காம நான் இந்த ரூமை விட்டே போக மாட்டேன். மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க ஏதோ தப்பான எண்ணத்துல இங்க வந்திருக்கீங்க. நீங்க பண்றது என்னன்னு தெரியாம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, அக்கா பாவம் மாமா, நீங்க பேசாம போயிருங்க மாமா. நீ ஏண்டி தங்கம் உங்க அக்காவை நினைச்சுலாம் கவலைப்படுற? உங்க அக்காவெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நான் கழட்டி விட்டுற மாட்டேன். ஒன்ன மகாராணி மாதிரி வச்சுட்டு உங்க அக்காவை சைடுல வச்சுக்கலாம். ஆனா உங்க ரெண்டு பேத்தையுமே மேனேஜ் பண்ற அளவுக்கு இந்த ஆதி மாமாக்கு திறமை இருக்கு. வாய மூடுங்க மாமா. நீங்க பேசுறது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? வச்சுக்கிறாராமே. இப்ப மட்டும் நான் கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டேன்னா உங்களை தர்மாடி கொடுத்துருவாங்க. பரவாயில்லையா? நான் கூப்பிடட்டுமா? கூப்பிட்டு தங்கோ. ஆனா யாருமே இப்போ வரப்போறது கிடையாது. எல்லாரும் அசந்து தூங்கியாச்சு. சரி சரி, எதுக்கு வளவலான்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்குமா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அதுக்கடுத்து நான் கழுத்துல தாலி கட்டணும்ல, அதுக்கான வேலையை நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ ஏன் சந்தியா ரூமுக்குள்ள போறாரு? இந்நேரத்துல சந்தியா ரூம்ல இவருக்கு என்ன வேலை? மாமா கிட்ட வராதீங்க. நான் கத்தி கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன். மாமா மாமா வெளியே போங்க. இந்த பாரு சந்தியா, நீ சைலண்டா இருந்தா நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் உன்னை இப்பவே என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். அப்படி இல்ல நான் ஒய்லண்டா தான் இருப்பேனாலும் இரு, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். எப்படி இருந்தாலும் சந்தியா நீ எனக்கு வேணும். இந்த பாருங்க மாமா, சி உங்களை மாமான்னு சொல்ல விட என் நாக்கு கூசுது. இந்த பாரு பொறுக்கி,
நீ நினைச்சது ஒரு நாள் நடக்காது. நான் செத்தாலும் சாவும் தவிர நீ நினைச்சது மட்டும் ஒரு நாள் நடக்காது. தள்ளிப்போ தள்ளிப்போ பொறுக்கி. அதையும் பார்க்கலாமே. கத்துடி, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கத்து. ஆனா இந்நேரத்துக்கு யாருமே இங்க வரமாட்டாங்க. நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது. அம்மா, அப்பா, யாராச்சும் இருக்கீங்களா? இங்க வாங்க. இங்க என்ன நடக்குது? அந்த ப்ரோயா இப்படி சந்தியா கிட்ட தப்பா பேசுறாரு. சந்தியா வேற கத்துறா. விடுடா, என் சிலைய விடுடா. உன்னை போய் நல்லாவே நம்பி எங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க பாரு. அன்னைக்கே நான் எங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கணும் உன்னை பத்தி. எங்க அக்கா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இதை மறைச்சேன். ஆனா இது இது இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கவே இல்லை. விடுடா. எங்க அம்மா அப்பாட்ட சொல்லாதது என் தப்பு தான். என் மாமின்னு சொன்னாரே அன்னைக்கே இவனை பத்தி சொல்லிடலாமா நீ? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. உன்னை பத்தி நான் சொல்லியிருக்கணும்டா. சொல்லாம விட்டது என் தப்பு தான்டா. ஏண்டி, எதுக்கு உனக்கு என்ன பிடிக்க மாட்டுது? நான் உங்க விஜய் மாமாவோட அழகா ஆன்சமா தான் இருக்கேன். நான் நல்லதா இருக்கேன். அப்புறம் ஏன் உனக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. சரி, என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. வடிச்சலாம் கிட்ட வா. டேய் குட்டி, லவ்வருக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? டேய் குட்டி, ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? யோ, ரெண்டும் ஒண்ணுதான். வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுவான், அடக்க வந்தவன் மாட்டிக்குவான். நீ ஜல்லிக்கட்டு அடக்க போவியா? அட போயா, வீட்டுல இருக்க பொண்டாட்டியவே அடக்க முடியல, இதுல எங்குட்டு காலை அடக்க. என்னடா தனியா எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லம்மா, போன்ல ஒரு சின்ன பையன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தா. அதான் அதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துட்டு. நல்லா சிரிச்சுக்கோப்பா விஜய். நாளையில இருந்துலாம் அந்த சிரிப்பு காணாம போயிடும். என்னம்மா, ஏன் அப்படி சொல்றீங்க? அது அப்படித்தான்டா. ஏன்னா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடல, அப்புறம் உன் பொண்டாட்டி வந்துருவா. அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி தான் சிரிப்பா. உன் சிரிப்பை பார்க்க முடியாதுப்பா. அப்பா மாதிரி நானும் ஆயிடுவேனம்மா. ஏண்டா, உங்க அப்பாவுக்கு என்ன? உங்க அப்பா நல்லா தானே இருக்காரு? எங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு. நானும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பாவை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா முகத்துல ஒரு சிரிப்பே இல்ல. அப்போ நீங்க சொல்றதையும் இதையும் வச்சு பார்க்கும்போது கனெக்ட் ஆகுதுமா. ஆகும் ஆகும். நாளைக்கு என் மருமக வருவா, அவன் மூஞ்சில குத்துவா, அப்ப தெரியும் கனெக்ட் எங்க ஆகுது. ஐயோ, ஏமா கோவப்படுறீங்க? நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். சரி, நீங்க தூங்கலையா? தூங்கணும்ப்பா. கொஞ்சம் நகை இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டு என் மருமகிட்ட கொடுத்தணும். காலையில போட்டுட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும்ல, அதை தான் எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன். பீரோக்குள்ள இருக்கப்பா அந்த நகை. ஆமாம்மா, நகை பீரோ லாக்கர்ல தான் இருக்கு. சரி, நீங்க வேணா போய் தூங்குமா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? நான் வேணா நகை எடுத்து சந்தியா கிட்ட கொடுத்துட்டு வரேன். ராசா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த சாக்கிட்ட போய் உன் முன்னாடியே பார்த்துலான்னு பாக்கியோ? நாளைக்கு அவ நம்ம வீட்டுக்கு தான் வருவா. அங்க வச்சு நல்லா பார்க்கலாம். இப்போ நீங்க கொஞ்ச நேரம் தானே இருக்கு, படுத்து தூங்குங்க. நான் போய் கொடுத்துட்டு என் ரூமுக்கு போறேன். இந்த நகை கொடுக்குற சாக்குல இன்னொரு தடவை சந்தியாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நினைச்சேன். அம்மா நம்ம மைண்ட் வைஸை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாவ. சரி, நாளைக்கு பார்த்துப்போம். ஏப்பா, விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்பா. செல்லையே பார்த்துட்டு கிடக்காத. கொஞ்சம் முகம் நல்லா இருந்தா தானே போட்டாவுக்குலாம் நல்லா இருக்கும். நான் போய் என் மருமட்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன். சரியாப்பா, தூங்கு கொஞ்ச நேரம். சரிம்மா, நான் இப்போ தூங்க தான் போறேன். சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு போனானே, இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். எங்க போயிருப்பான்? அவங்க அண்ணன் தானே போன் பண்ணாரு, அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை அவங்க வீட்டுல போய் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துடலானே, வீட்டுக்கே நடந்து போயிட்டாரா பேசிக்கிட்டே? இருக்கலாம். சரி, வெளியே நிக்கிறாரா இல்ல போயிட்டாரான்னு வெளியே போய் பார்ப்போம்.
தூக்கமா வருது. தூங்கி இருக்கியாச்சும் செஞ்சிருக்கலாம். எரும மாடு இதோ வந்தது ஏன் தூங்கிறாதன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். வெளியே போனவன் நம்மள மறந்துட்டான் போல இருக்கு. எரும மாடு. ப்ரோ என்ன பண்றீங்க? ரகு இவன் என்னை எப்படியாச்சும் காப்பாத்து ரகு. டேய் சந்தியா நடந்து கையெடுறா. நீ அவங்க அக்கா புருஷன் தானே, இப்படிலாம் பண்ணலாமா? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா? கையெடுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க. உங்க எக்ஸ் லெவலுக்கு இங்க பிரச்சனைனோட உங்களுக்கு அங்க மூக்கு வைத்துட்டோம் உடனே வந்துட்டீங்க. நாளைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறவனே இன்னும் வரல. நீங்க வந்திருக்கீங்கன்னா அப்போ உங்க லவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங் போலயே. என்ன ப்ரோ ஷாக்கா இருக்கா? நீங்க முன்னாடி இவ்வளவு லவ் பண்ண விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு பாத்துட்டு இருக்கீங்களா? உங்க ஆல் டீட்டெயில் ஆயினோம். நீங்க இவ்வளவு காதலிச்சது, இப்போ நீங்க மாத்தி கல்யாணம் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். ஆமாடா, இவன் நம்ம பாஸ்ட் லைஃப் எல்லாம் எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சொல்லியே என்கிட்ட பிளாக்மெயில் பண்றான்டா. என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். எப்படியாச்சும் இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துடா ரகு. அப்போ நீ எங்க பாஸ்ட் லைஃப்ல நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு சந்தியா கிட்ட நீ மிஸ்யூஸ் பண்ண பாக்குறியா? கையெடுடா. அதுக்காக மட்டும் இல்லப்பா, நான் இவ்வளவு லவ் பண்றேன், இவ்வளவு நான் காதலிக்கிறேன். இந்த பாருடா, காதல் ஆசை எல்லாம் எல்லைக்குள் இருந்தாதான் அழகு. அந்த எல்லையை தாண்டிட்டா அது தவறுதான், புரிஞ்சுக்கோ. உனக்கு காதல் இருக்கணும், ஆனா அந்த காதல் இவன் மேல இருக்க கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, உங்க ஒய்ஃப் மேல அந்த காதல் இருக்கணும். டேய் பொறுக்கி, கையெடுத்துட்டு ஷாலை அவகிட்ட கொடு, இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன வேணா பண்ணிக்கடா, நான் நினைச்சதை நான் அடையாம விட மாட்டேன். என்ன அண்ணாச்சி, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? டிஃபன்ல செஞ்சு முடிச்சாச்சுமா, ஆனா தேங்காய் சட்னி மட்டும் வைக்கணும். ஏன் அண்ணாச்சி அதை மட்டும் செய்யாம வச்சிருக்கிய? இல்லம்மா, தேங்காய் சட்னி இப்போவே வச்சுட்டா கெட்டு போயிடல. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு 8-9 மணி ஆயிடும்ல, அதான் பொறுமையா வச்சுக்கலாமேன்னு அது மட்டும் வைக்கணுமா. சரி, அப்புறம் கேசரிலாம் கொஞ்சம் நெய் நிறைய ஊத்துனீங்களா? அது கொஞ்சம் நெய் நிறைய ஊத்துனாதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிடுங்க. சரிம்மா. சாப்பாடுலாம் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுங்கண்ணா, பத்தாம போயிடக்கூடாது. மிச்சம் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பத்தாம போயிடக்கூடாது. அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிடுங்க. சரிம்மா. என்னத்த அவனுக்கு கல்யாணம்னே தூக்கம் வரலையாங்கோ, பேய் மாதிரி நைட்டு சுத்தி தெளியறிய மருமவுல. இதை நான் கேட்கணும். நானாச்சும் வயசான பொம்பளை சுத்தி தெளியறேன், சமையல்லாம் முடிஞ்சுட்டானி. ஆமா, நீ ஏன் அங்க சுத்தி தெளியறா? உன் புருஷன் கூட தூங்கலையாங்கோ? அவர் எங்கத்த ரூம்ல இருக்காரு, அவரை தேடிதான் வெளியே வந்தேன். என்னது, மாப்பிள்ள ரூம்ல இல்லையா? எங்க போனாரு? அவங்க வீட்ல இருந்து போன் பண்ணாங்க, இந்த லொகேஷன் அனுப்ப சொல்லி. பேசிக்கிட்டே இருந்தாரு, அதனால வெளியே தான் வந்தாரு. அப்புறம் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ரூமுக்குள்ள வரல. அதான் எங்கேயாச்சும் நின்று போன் பேசிட்டு இருக்காரான்னு பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? கொஞ்ச நேரம் கூட புருஷனை பிரிஞ்சிருக்க மாட்டா போல இருக்கு. வாங்கத்த. ஆமா, நீங்க எந்த நேரத்துல நகை பாக்ஸோட எங்க கிளம்பிட்டியத்த? என் மருமக ரூமுக்கு தான், அவளுக்கு எடுத்த நகை தான். சரி, இப்பவுமே கொடுத்தா தானே காலையில மேக்கப் பண்ண மிச்சில போட்டுக்கிடுவா, அதான் கொடுத்துட்டு போலானே அவ ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி தே. சரிம்மா, சரி, உன் வீட்டுக்காரர் பார்த்து ரூமுக்கு கூட்டு போ. கொஞ்ச நேரம் தானே இருக்கு, போய் தூங்குங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்ல. சரி தே, நானும் வரேன். வாங்க. அம்மாடி, நீ எங்க வர? போற வழி தானே தே, போற வழியில அவர் நின்னா நான் அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்புறேன். இல்லாட்டி உங்க கூட அக்கா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன். ஓ அப்படி சொல்றியா? சரி வாமா. எப்படியாச்சும் காப்பாத்திடுறாரு, என்னை விட்டுட்டு பேராதுறாரு, என்னை இவன் எப்படியாச்சும் காப்பாத்துறாரு, என்னை விட்டுட்டு போயிடாதுறாரு.
சபாஸ், சரியான சொல்லிப்பா, இதுதானே நான் எதிர்பார்த்தேன்.